Taste the Daily. கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அரக்கோணம் திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையை கண்டித்து மே 21ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் அரக்கோணம் பேருந்து நிலையம் ஆர்ப்பாட்டத்தில் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. சேலம் மாவட்டம் தெற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த திமுக, காங்கிரஸ், பாமக, அமமுக, தவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கழக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச்செயல் என்பவன் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பதிவு. பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று மேடைதோறும் கூவிய ஸ்டாலின், உங்கள் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சிதானே என கேள்வி. பொள்ளாச்சி வழக்கை நான் நேர்மையாக சிபிஐக்கு மாற்றினேன். நீங்களோ அரக்கோணம் வழக்கை நீர்த்து போக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என ஸ்டாலின் மீது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சிக்கும் சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் எனவும் காட்டம். 20 வயது பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த துடிக்கும் திமுக நிர்வாகிகள் மீது இந்த டம்மி அப்பா அரசு நடவடிக்கை எடுக்குமா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட திமுகவினர் பெயரை சொல்லி தான் மிரட்டப்படுவதாக கூறும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகார் மீது நடவடிக்கை எடுக்காவிடில் மக்கள் துணையோடு நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் எனவும் எச்சரிக்கை. சென்னையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சுனா பட்நாயக் தலைமையில் நடைபெற்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம். அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் சி. வி. சண்முகம் பங்கேற்பு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக இருப்பதை கண்டித்து அதிமுக சார்பில் நாற்று நடும் போராட்டம். முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆட்டம் கண்டு உடனடியாக சீரமைக்கும் பணிகளில் இறங்கியது ஸ்டாலின் மாடல் அரசு. திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாடி கிராமத்தில் பொதுமக்கள் வசித்து வந்த இடங்களை விடியா திமுக நிர்வாகிகள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்டோரை விடியா திமுக அரசு கைது செய்து அராஜகம். ஆயிரக்கணக்கில் செலவு செய்து நீதி கேட்டு சென்னை வந்த மக்கள் திமுக ஆட்சிக்கு வந்தாலே நில அபகரிப்பு, ரவுடிசம் என்பது தொடர்கதையாகி வருவதாக வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் புகார். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 25 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். போக்சோ குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை என காகிதத்தில் விளம்பரப்படுத்தி கொண்ட ஸ்டாலின் அரசு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதது ஏன் என மக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே 17 வயது நர்சிங் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 17 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினான். சிறுவர்கள் போக்சோ குற்றங்களில் அதிகம் சிக்கும் நிலையில் விடியா திமுக அரசு பள்ளி கல்லூரிகளில் பாலின வகுப்புகளை எடுக்க தவறிவிட்டதாக பெற்றோர்கள் புகார். கள்ளக்குறிச்சியில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 17 வயது சிறுவன் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பாலியல் தொந்தரவு அதிகரித்து வருவதால் சிறுமிகளுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. வேலூரில் பேத்திகளுடன் விளையாடிய பக்கத்து வீட்டு 10 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முன்னாள் இராணுவ வீரர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். நாள்தோறும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை அதிகரித்து உள்ள நிலையில் அப்பா ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளாரா என பெற்றோர்கள் கேள்வி. கரூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார்.
சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை அப்பா ஸ்டாலினின் மாடல் அரசு உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தினம்தோறும் சிறுமிகள் பாலியல் குற்ற சம்பவங்களுக்கு உள்ளாகும் நிலையில் அப்பா ஸ்டாலின் காதுகளுக்கு சிறுமிகளின் அழுகுரல் சத்தம் கேட்கவில்லையா என மக்கள் ஆவேசம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாலையில் நடந்து சென்ற 11 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவின் கீழ் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பொது வெளியில் செல்லும் சிறாருக்கு கூட பாதுகாப்பற்ற அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே இளம்பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்க முயன்ற காவலர் சிக்கினார். வேலையே பயிரை மேய்ந்தார் போல காவல்துறையினரே பாலியல் வழக்குகளில் சிக்கும் அவல நிலையில் திமுக ஆட்சி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. சென்னை எர்ணாவூர் பகுதியில் மது போதையில் அரிவாளால் வெட்டி இளைஞர் படுகொலை. திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் அச்சமின்றி குற்ற செயல்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் கட்டிட மேஸ்திரி வெட்டி கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மதுவால் கொலை சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே மது குடித்த கூலி தொழிலாளி சுருண்டு விழுந்து உயிரிழப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் சட்டவிரோத மது விற்கப்படுவதால் மது குடித்து இறப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக புகார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் சிக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது தினம்தோறும் நிரூபணம். காஞ்சிபுரம் மாவட்டம் பூந்தமல்லியில் 5 கிலோ கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கஞ்சா புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் இளைஞர்களை குறிவைத்து விற்கப்பட்ட 80 கிலோ கஞ்சா மூட்டைகள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர் விசாகனிடம் விசாரணை நடந்த நிலையில் தற்போது டாஸ்மாக் துணை பொது மேலாளரிடம் விசாரணை நடைபெற்று வருவதால் ஸ்டாலின் அரசு கலக்கம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு புகார் தொடர்பாக சென்னை அண்ணா நகரில் செயல்பட்டு வரும் ஐசிஐசிஐ வங்கியின் கிளை மேலாளர் சபரிவாசனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. டாஸ்மாக் வங்கி பரிவர்த்தனை ஐசிஐசிஐ வங்கியில் நடைபெற்றதாக வந்த புகாரில் விசாரணை. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் டாஸ்மாக் முன்னாள் அதிகாரியிடம் விசாரணை. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக சுமன் என்பவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்தவரை வற்புறுத்தி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி பணம் பறித்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் அரசு மருத்துவருக்கு அபராதம். 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது மாநில மனித உரிமை ஆணையம். தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிக்க செல்லும் அரசு மருத்துவர்களை கண்காணிக்க மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. மருத்துவ விதிகளை மீறி செயல்படும் மருத்துவர்கள் மீது புகார் அளிக்க அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் புகார் பெட்டி வைக்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவு. விடியா ஸ்டாலின் ஆட்சி முடியும் தருவாயில் அரசு ஊழியர்கள் விபத்தில் இறந்தால் 1 கோடி ரூபாய் காப்பீடு என அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் மீது ஸ்டாலினுக்கு இதுவரை இல்லாத அக்கறை தற்போது விளம்பரத்திற்காக அறிவிக்கப்பட்டுள்ள 1 கோடி காப்பீடு எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என கேள்வி. மத்திய அரசு அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் சட்ட திருத்த மசோதா மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்ப்பு. தனியார் முதலீடு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை ஊக்குவித்து ஆற்றல் உற்பத்தியை அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். இன்று கோவை நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். நாளை நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம்.
இன்- ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்பட 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நாளை கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்பட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அறிவிப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டல எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளாட்சிகளின் மெத்தனத்தால் கடந்த ஆண்டு வெள்ளம் பாதித்ததைப் போல தற்போது ஏற்படுமா என மக்கள் அச்சம். மழைநீர் வடிகாலை முழுமையாக பராமரிக்காத விடிய அரசு நீதிமன்றங்களில் வழக்குகளை எதிர்கொள்வதிலேயே காலத்தை கடத்தி கொண்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. ஸ்டாலின் அரசு வேளாண் துறை வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். காஞ்சிபுரத்தில் பெய்த மழையால் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 50,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் விளம்பரத்திற்கு செலவழிக்கும் பணத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருப்பதால் தங்களுக்கு பல லட்சம் ரூபாய் அளவுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்காது என விவசாயிகள் குமுறல். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். நெல் மூட்டைகளை பாதுகாக்க கட்டடம் கூட கட்டாமல் அலட்சிய போக்கில் ஆட்சி நடத்தும் ஸ்டாலினுக்கு விவசாயிகள் கண்ணீர் மல்க கண்டனம். விழுப்புரம் மற்றும் நாகையில் மழையால் உப்பு உற்பத்தி பாதிப்பு. வேலை இழந்து தவித்து வரும் உப்பு தொழிலாளர்களுடன் ஸ்டாலினின் திமுக அரசு உரிய உதவித்தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட நெல்லுக்கு பணம் வழங்கப்படவில்லை எனவும் நெல் மூட்டைகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் இன்னலுக்கு ஆளாவதாக விவசாயிகள் வேதனை. தஞ்சை மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் 500 ஏக்கரில் பயிரிட்ட எள்ளு பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விடியா மாடல் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான திட்டங்களின் கீழ் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தொடர்ந்த வழக்கு. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரிக்க எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நடைபெற்ற திமுக கூட்டத்தில் அமைச்சர் கோவி செழியன் பேசிக் கொண்டிருந்த போது மின்வெட்டு ஏற்பட்டது பொதுமக்களிடையே நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மின்வெட்டே இல்லை என்று ஸ்டாலின் அரசின் அமைச்சர்கள் வெற்று விளம்பரம் செய்து வரும் நிலையில் அமைச்சர் நிகழ்ச்சியிலேயே மின்வெட்டு ஏற்பட்டதால் திமுகவினரை அதிர்ச்சி. சென்னை எர்ணாவூர் அருகே அதிமுக நிர்வாகியை திமுக நிர்வாகியின் தூண்டுதலின் பேரில் தாக்கிய குண்டர்கள். ஊர் நலச்சங்க தேர்தலை 3 ஆண்டுகள் கடந்தும் ஏன் நடத்தவில்லை என்று கேள்வி கேட்டதால் திமுக நிர்வாகி அராஜகம். சென்னை தரமணியில் ஒரு தார் சாலை உள்வாங்கி ஒரு காரே உள்வாங்கி கவிழ்ந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே மேலும் ஒரு அவலம். திறப்பு விழா காண்பதற்கு முன்பு புதிதாக அமைக்கப்பட்ட மேம்பாலத்தின் இணைப்பு சாலை உள்வாங்கிய நிலையில் திமுக ஆட்சியின் லஞ்சத்திற்கு மேலும் ஒரு சாட்சி வெளியானது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கோடை மழை. காற்றுடன் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதி.
விழுப்புரம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 20 நாட்களுக்கு மேலாகியும் நெல்லை கொள்முதல் செய்யாததால் 2000 நெல் மூட்டைகள் மழை நீரில் நனைந்து சேதம். விவசாயிகள் மீது சிறிதும் அக்கறை இல்லாத விடியா ஸ்டாலின் அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என புகார். செங்கல்பட்டு மாவட்டம் வில்லியம்பாக்கம் பகுதியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சிறு விவசாயிகளின் நெல் மூட்டைகளை பெற்றுக் கொள்ளாமல் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அனைத்து வகையிலும் இன்னலுக்கு ஆளாவதாக விவசாயிகள் குமுறல். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத், குன்றத்தூர் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகளில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 60,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானதால் விவசாயிகள் கவலை. மலர் கண்காட்சியை காண 2 நாட்கள் அதிகாரிகள் பட்டாளத்துடன் செல்லும் விளம்பர மாடல் ஸ்டாலின் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைக்க நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகளை முடுக்கி விடாதது ஏன் என விவசாயிகள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அருகே இயங்கி வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமான அவலம். தார்பாய்களை கூட முறையாக வழங்க முடியாத இந்த அரசு இருந்து என்ன பயன் என விவசாயிகள் வேதனை. போக்குவரத்து கழகங்களின் 22 கோடி ரூபாய் நிலுவையால் ஊழியர்களுக்கு கடன் வழங்க முடியாமல் சிரமத்தை சந்திப்பதாக போக்குவரத்து கழக பணியாளர்களின் கூட்டுறவு சிக்கன சேமிப்பு மற்றும் கடன் சங்கம் தகவல். அனுதாபிகளையும் பினாமிகளையும் காப்பாற்றுவதிலேயே விடியா திமுக அரசு முனைப்பாக இருப்பதால் அரசின் அனைத்து துறைகளிலும் முடங்கிவிடும் நிலையில் இருப்பதாக ஊழியர்கள் குற்றச்சாட்டு. சென்னை பாரிமுனையில் உள்ள முத்துக்குமாரசாமி கோவிலுக்கு சொந்தமான 12 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு. கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் தன்ராஜை மிரட்டுவதை விடுத்து கோயில் நிலங்களை மீட்டெடுக்க விடியா திமுகவின் அறநிலையத்துறை அமைச்சருக்கு மக்கள் வலியுறுத்தல். கடந்த ஓராண்டாக தமிழகத்தில் எம்சாண்ட் விலை குழப்பம் நீடிக்கும் நிலையில் எம்சாண்ட், பிசாண்ட் மற்றும் கருங்கல் ஜல்லிக்கு விலை நிர்ணயிப்பது தொடர்பாக புதிய அரசாணையை கனிம வளத்துறை பிறப்பிக்க உள்ளதாக தகவல். நிர்வாக திறமையில்லாத ஸ்டாலின் அரசு கட்டுமான தொழிலில் நெருக்கடியை ஏற்படுத்தி பாமர மக்களின் வீடு கட்டும் கனவை மண்ணோடு மண்ணாக்கிவிட்ட அவலம். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நாகர்கோவில், தூத்துக்குடி, திருச்செந்தூர் போன்ற பகுதிகளுக்கு போதிய அளவு அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் நீண்ட நேரம் பேருந்துக்காக காத்திருந்த மக்கள். குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்பட்டதால் கிடைத்த பேருந்துகளில் படிகளில் தொங்கியபடி ஆபத்தான பயணம் மேற்கொண்ட பெண்கள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் ஸ்டாலின் அரசை கண்டித்து சாலையோரத்தில் மூட்டை மூட்டையாக பூக்களை கொட்டி சென்ற விவசாயிகள். பூக்களுக்கு நிரந்தர விலையை நிர்ணயம் செய்யாமல் ஸ்டாலின் அரசு தங்களை ஏமாற்றி வருவதாக விவசாயிகள் புகார். தமிழ்நாட்டில் ஏப்ரலில் புதிய கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் மே மாதம் 30 புதிய பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக தகவல். மக்கள் நிறைந்த சென்னையில் கொரோனா பாதிப்பு குறைவு என கூறப்படுவதால் உண்மை நிலையை மறைக்கும் செயல் என ஸ்டாலினின் மாடல் ஆட்சி மீது மக்கள் புகார். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவரின் அலட்சியத்தால் குழந்தை உயிரிழந்து விட்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கொரோனா பெருந்தொற்றுக்கு 14 வயது சிறுமி உள்பட 2 உயிரிழந்ததாக தகவல். மும்பையில் கொரோனா தொற்று மீண்டும் பரவி வருவதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தல். அமெரிக்காவின் ஷீல்டு AI மற்றும் இந்தியாவின் JSW டிஃபென்ஸ் இணைந்து VBAT என்ற செங்குத்தாக மேலே எழும் ட்ரோன்களை இந்தியாவில் தயாரிக்க திட்டம். குறைந்த இடத்தில் செங்குத்தாக புறப்பட்டு தரையிறங்கும் திறன் கொண்ட இந்த ட்ரோன்கள் இந்தியாவின் பாதுகாப்புத் துறையை சுய நிறைவு நோக்கத்தில் வலுப்படுத்தும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது.